திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 135வது பாடல், திருநகரச் சிறப்பினுடைய 45வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. தேரொளி கலினப்பாய்மான் சிரிப்பொலி புரவி பூண்ட தார்ஒளி கருவி ஐந்தும் தழங்கொழி முழங்கு கைமான் பேரொளி எல்லாம் ஒன்றி பெருகொலி அன்றி என்றும் கார் ஒளி செவிமடாது கடிமணி மாடக்கூடல். தேரொளி தேர் செல்லுகின்ற ஓசையும், களினப்பாய்மான் சிரிப்பு ஒளி, அங்கே கடிவாள் விட்டு கட்டப்பட்ட தேரிலே கட்டப்பட்ட குதிரைகளினுடைய சிரிப்பொலியும், புரவி பூண்ட தார் ஒளி, தனியே குதிரை படையிலே வரக்கூடிய அந்த குதிரைகளினுடைய கால் சிலம்பு ஒளியும், கருவி ஐந்தும் தழங்கு ஒளி, அங்கே 5 வகையான கருவிகள், தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, மிடற்று கருவி என்று சொல்லக்கூடிய 5 வகையான இசைக்கருவிகளிலிருந்து வரக்கூடிய ஒளியும் ஓசையும், முழங்கு கைமான் பேரொளி, அங்கே மிகப்பெரிய துதிக்கையை உடைய பெரிய யானைகள் ஒலிக்கக்கூடிய ஒளியும், எல்லாம் ஒன்றி பெருகொலி அன்றி, இவையெல்லாம் அங்கே பெருகி ஒலித்து கொண்டிருப்பது அல்லாமல் என்றும் கார் ஒளி செவிமடாது கடிமணி மாடக்கூடல். இங்கே நான்மணி மாடக்கூடலாக விளங்குகின்ற மதுரை மாநகரத்திலே இந்த ஒளியை தவிர யாருடைய செவியிலும் மேகங்களினுடைய ஒளியாகிய இடி ஒளி கேட்காது என்று, இடி ஒளி கேட்காத சிறப்புமிக்க நகரமாக மதுரை மாநகரம் விளங்கியது என்று மதுரை மாநகரத்தினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.